எங்கடா 2-3 நாளாக வீடியோ காணாமே. இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்டது ப்ரோ. என்ன ஆகி போச்சுன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ப்ரோ. நாய் தூக்கி போட்டுருச்சு ப்ரோ. கீழே விழுந்துட்டேன். அதில் கொஞ்சம் மணிக்கட்டு கொஞ்சம் அடிபட்டுருச்சு ப்ரோ. கட்டு போட்டுருக்கிறேன். அதனால தான் ப்ரோ வீடியோ போட முடியல. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, ஏன்னா வீடியோ போடல நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. நல்லா இருக்குண்ணா, எதுவும் பயந்துக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க. போய் தொண்டி எடுத்துடா. அதனால் நீங்கள் விஷ் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காடு ஒன்று வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக ஓட்டலையாம் ப்ரோ. சேர் ஓட்டணுமா, வெறும் பில்லாக கிடக்குதான். அதனால் ரொம்ப போய் கிடக்குது. அதனால் வந்து 5 கலப்பில் ஒரு சால் கிழிச்சு விட்டுட்டு அப்புறமேட்டு சேர் ஓட்டிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கிறோம், நோவோவில் 5 கலப்பு ஓட்டலான்னு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறோம் ப்ரோ. அதுங்காட்டியும் 5 கலப்பு நிற்கிற இடத்துல பெரிய வண்டி நிற்கிது. அதனால் அந்த வண்டிக்கு கொண்டாந்து இங்கே நிறுத்திட்டு இந்த வண்டியில் போய் மாட்டிகிட்டு போக வேண்டியதான். இது ஒரு 40 மணி நேரம் கத்தி ஓடிடுச்சு ப்ரோ. கத்தி பார்த்தீங்களா என்ன கண்டிஷன் இருக்கணும், ரொம்ப அன்கண்டிஷனில் ஆயிடுச்சு. ஒரு 10 மணி நேரம் ஓடும். சுண்ட ஒரு துணி எடுத்தா அந்த வண்டியிலுக்கு தான் பாரு. துணி இருந்து எடுத்தோம், ஒருத்தர் துடைச்சி விடு. கத்தி பாரு 40 மணி நேரம் ஓடி எவ்வளோ ஆயிருக்குதுன்னு இப்போ தெரியுதா. எப்படின்னு ஒரு 10 மணி நேரம் ஓடும் ப்ரோ. ஆனால் எல்லாம் சுற்றிக்குது. இதுதான் எங்கள்கிட்ட பிடிக்காத விஷயம். இந்த கத்தியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. துணி இருக்குதா தொடச்சிட்டு பாரு மேலே. எப்போ எடுத்தோம் அந்த வண்டி? எடுக்கவே இல்லையே. கோழியே இல்லை நம்ம வீட்டில். அது கோழிப்பி இல்லை, காக்காய். நம்ம போயிட்டு வர மட்டும் இப்படியே மோடம் போட்டுச்சுன்னா எனக்கு போதும். என்ன பண்ணுற அங்கே மறுபடியுமா? ஸோ கடவுளே. அப்படியே ஊற்றிவிடு. கோவில் எங்க லீவ் போட்டானா? துண்டா கோவில் இன்னைக்கு லீவ் போட்டான் ப்ரோ. எல்லா நாளும் வந்துக்கிட்டு தான் இருந்தான். இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீடியோ எடுக்கிற நாள் பார்த்து லீவ் போட்டான். அதை மட்டும் தேய்ச்சி விடு. இது ஏன் இப்படி தண்ணி ஊற்றி வரோம்னா வச்சு, அந்த காக்கா வச்சிருந்தது, அந்த குருவி வச்சிருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். சரி, அது அப்புறம் ஒட்டுக்காக ஒரு நாளைக்கு கழுவிக்கலான்னு நம்ம நினச்சோம்னா வச்சுக்காங்க, அது அந்த இடத்துல இருக்கிறத அப்படியே பக்கோட பேத்துட்டு வந்துடும் ப்ரோ. எப்படி பேக்கும்னா, அந்த ரெட் கலரில் கம்பெனிக்காரர் யூஸ் பண்ணிக்கிற பெயிண்ட் அப்படியே பிச்சுட்டு வந்துடும். அது வந்து அந்த காக்காயெல்லாம் வந்து என்னடா ஆக்சிடென்ட், அது என்னமோ ஆக்சிடென்ட் கலந்துருக்குமாமே. அதோட இயற்கையாகவே பயாலஜி ஸ்டூடெண்ட்டு கிட்ட தான் தெரியும் ப்ரோ. நம்மளுக்கு பெரிய வண்டியில் அது மாதிரி விட்டு தான் ஒரு இடத்துல வந்து பெயிண்டே எடுத்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து எடுக்கலாம். எங்கே போயிட்டாங்க? கை இருக்குதா? சென்டர் கை இருக்குதான்னு பாரு. சென்டர் கை பின்னு பொட்டி இருக்குதான்னு பாரு. எடுத்து கையில் வச்சுக்கோ. இது வேறு ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ எப்படியும் இந்த வாரம் ஃப்ரீயாக இருந்திருந்தால் போட்டிருக்கலாம். அதுங்காட்டி தான் கையில் ஒரு ஃப்ராக்சர் ஆகி ஒரு வாரமாக வீடியோவே போட முடியல. எங்கடா அங்கே தொலைவ போகிற? பின்னு இல்லையே இதில். அப்போ இந்த வண்டியில் இருந்து கழட்டின பின்னுங்க அந்த பைசன் பையில் பின்னுக்கு தானே பாரு. ஓகே நண்பா. அதே மாதிரி கலப்பிக்கெல்லாம் பின்னு யூஸ் பண்ணும்போது இது மாதிரி மொத்த பின்னு யூஸ் பண்ணுங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மெலுசு இதே வந்து கட்டாயிருச்சு, யூஸ் பண்ணக்கூடாது. வேறு வழியில் பின்னு வாங்க சேலம் போகல. அதனால் வந்து பின் இல்லை. அதனால் இந்த பின்னு அதே மாதிரி. இதனால் ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேட்டருக்கு வரும் பாருங்க, துளியூண்டு வரும், அந்த பின்னை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பின்னை யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் ஹெவி பின்னாக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து, இப்போ அது எதுக்கு ஹெவி பின்னாக யூஸ் பண்ணுறதுனா, ஒரு டர்னிங் இது கட் பண்ணும் போது எப்படி சொல்கிறது, டக்குன்னு வந்து டமார்னு போய் டர்னிங் அடிக்கும் கலப்பை. அப்போ அடிக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன பின்னு வந்து டக்குன்னு கட் ஆகி போயிடும். ஹெவி பின்னு கட் ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன். அங்கே அம்மையே வராங்க பாருங்கள். எப்படி இங்கே கடைக்கு போனாங்க, 2 பேர் நடந்து சைக்கிள் ஓட்டி பழகிட்டுக்கிறாரு.
அழுத்த. ஓகே நண்பா, நம்மளால் இன்னைக்கு கலப்பை கூட மாட்ட முடியாது. இந்த கையில் எதுவுமே வேலை செய்யறது இல்லை. சரி, ஓடியா இங்கே வரது பாரு. என் மயன் ஜைக்கிளில் வரது பாரு. முடிச்சேன். அழுத்திட்டியா? சரிப்பா, அழுத்த கொம்பையே. நான் எங்கே பிடிக்கிட்டோம்? ஏதோ நம்ம கையில் பிடிக்கிட்டோம். ஆஹா, அந்த கைக்கு ரெஸ்ட்டு. வெய்ய அடிக்காத இருந்தால் பரவாயில்ல. ஓஹோ, கொஞ்சம் முன்னாடி போக கொண்டு ஃப்ரெண்டு இன்னும் ஒரு நூல். இன்னும் கொஞ்சம். போதும். பின்ன கடை கொண்டு கீழே ஸ்டாண்டில் போட்டு கொம்பதி போய்ட்டு வந்துடும். இருறா நானே. ஒரு நூல் பின்னாடி வாடா. இன்னும் கொஞ்சம். அதே மாதிரி பின்னு போடும் போது அப்புறம் இது மாதிரி கீழே இருந்து மேலே வர மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து பில்லுக்கு இது மாட்டினாலும் வந்து எப்படி சொல்கிறது, பின்ன கழட்டாதுன்னு வச்சுக்காங்க. முன்னாடி லைட்டாக இது முன்னாடி சென்டரை மாட்டும் போது என்ன பண்ணணும்னா 2 லூரையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டு தான் வந்து முன்னாடி வண்டி இழுக்கணும். அப்போ தான் முன்னாடி கலப்பு கம்பரும். இல்லை வந்துடும். சொல்லுவ லிவர் இழுக்காத வந்து 2 லூரையும் கீழே க்ளோஸ் பண்ணாத நம்ம இழுத்தோம்னா வச்சுக்கோங்க, இது மாதிரி வந்து கலப்பை வந்து கம்பராது. அப்படியே மலாந்துக்கிட்டே தான் இழுத்துக்கிட்டு போவோம். அவ்வளோதான் ப்ரோ, மாட்டியாச்சு. ஆனால் வேறு மழை வர மாதிரி இருக்குது. நீ தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன், மழை வர மாதிரி இருக்குது. பார்ப்போம். ஓகே நண்பா, ஒரு வழியாக ஒரு வாரம் கழிச்சு சரியாக 7 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வண்டி ஏறி உக்காந்துருக்குறேன். 7 நாளா? போன வாரம் வெள்ளிக்கிழமை கீழே விழுந்தது. வெள்ளியோட வெள்ளி 7, இன்னையோட 8 நாள் ஆகி போச்சு ப்ரோ. இன்றைக்கி தான் வண்டி ஏறி உக்காந்துருக்குறேன். வியாழக்கிழமை, போன வாரம் வியாழக்கிழமை நைட்டு. ஓகே நண்பா, அதுங்காட்டி நாங்கள் கிளம்புன வாட்டி 2 ஆயிட்டு மழை பெஞ்சிருச்சு. படன்னு வருது, அப்படியே நின்று போயிடுது. அதே மாதிரி கலப்பை தூக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவலில் தூக்குங்க. ஒவ்வொருத்தரும் தூக்குவாங்க, ஃபுல்லாக தூக்கி பிடிச்சிக்குவாங்க. அவ்வளோ ஒயர்லாம் தூக்குனா அதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும்? பட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வெயில் பட்டுன்னு ஒரு பட்டுன்னு தேயும், ஒரு பட்டுன்னு லைட்டாக தேயும். இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் அதில் தான் வரும்னு வச்சுக்காங்களேன். அதனால் லிமிட்டாக தூக்குங்க. இல்லை எனக்கு திருப்தியாக இல்லைன்னா ஏதோ ஒரு வரப்பட ஏறும் போது இறங்கும் போது என்ன இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லு கலப்பையை தூக்கிக்காங்க. இந்த படிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக கலப்பையை தூக்கணும்னே இல்லை ப்ரோ. இன்றைக்கி சனிக்கிழமை நாளுங்கிறதுனால நம்ம ஸ்பீச் தான் வந்துக்கிறோம். கோகுல் இன்றைக்கி லீவு போட்டான். வந்தான், போன வாரம் ஃபுல்லாகவே வந்தான், லீவு போட தான் வந்தான். இன்றைக்கி லீவு போட்டான். நாளைக்கு வந்துடுவோம். நாளைக்கு வீடியோவில் வருவோம்னு நினைக்கிறேன். கீழே இறங்கிக்கோ. இது இல்லை ரெடி. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். பாட்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. காட்டில் வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். போலாம் போ.
இதில் வர்றத பிரச்சனை எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு பிரச்சனை. கேஜுவல் கல்ற வீடியோவில் சம்பவம் நடந்துச்சு. இந்த வருஷம் கேஜுவலில் எப்படியும் இன்னொரு 4 நாளில் கேஜுவல் கல்ற வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு பார்ட்டி நேரத்தை கூப்பிட்டாரு. கொஞ்சம் வண்டியெல்லாம் பைக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது, சில்லற வேலை. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் சேர் இறக்குற ஐடியாவை ரெடி பண்ணோம். ஓகே, இந்த ஊத்தூரில் தான் நிற்கணும். இல்லை, இந்த தடத்தில் தான் போகணும்னு நினைக்கிறேன். காட்டுக்காரரை கூப்பிடலாம். திருப்பு நேர்த்து ஒரு வருஷம் எந்த வயலும் தெரில. ஓல்டே நேர்த்து ஆல்ரெடி 4 வீலரே தான் மாப்பிள்ள போயிருக்குது. யாரு இருக்குதுன்னு தெரில. சின்ன டயர் ஒன்று போயிருக்குதா. ஆனால் ஒரு வேளை நாற்று தூரத்துக்கு சின்ன வண்டி போயிருக்குண்டா. அது ரொம்ப சின்ன டயராக இருக்குது. ஓகே ப்ரோ, இதெல்லாம் சேடை ஓட்டுற வயல் தான். நாம் ஓட்டுற வயல் இல்லை, இது வேறு பார்ட்டி. இது புது பார்ட்டின்னு வச்சாங்களே. ரொம்ப பில்லாக கிடக்குதுங்கன்னாங்க. போய் பார்க்கலாம். பில்லாக கிடக்குதுன்றதுக்கு நான் ஐடியா கொடுத்துருக்குறேன். காட்டுக்கு போயிட்டு என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு சொல்கிறேன் ப்ரோ. இதே இருக்கடா, அதுங்காட்டி ஓட்டிருப்பாங்க. புல்லு அதிகமாக இருக்குதுன்னு ஓட்டிருப்பாங்களோ, அதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த வயல் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். போகிற வரலும் போவோம். ஓகே ப்ரோ, இதுதான் எங்கள் ஊர் வயக்காடு. பாருங்கள், எல்லாம் நம்ம ஊர் வயக்காடு. இது எங்கள் ஊர் வயக்காடில் பக்கத்தூர் வயக்காடு. இங்கே தான் நான் உழவு ஓட்ட வருவேன். நம்ம சேர் ஓட்டுற வீடியோலாம் போடுறோம், சம்பவம் பண்ணுறோம். மொத்தம் 2 வயக்காடு ஓட்டுறோம் ப்ரோ. இது பக்கத்தூர் வயக்காடு, நம்ம ஊர் வயக்காடு. கரெக்டாக என்ன டைமிங் பார்த்து கை ஃப்ராக் ஆயிடுச்சு. இதுதான் மேட்ரு. பார்த்துக்கலாம், நம்ம கை பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, வச்சு ஓட்டிக்கலாம். ஓகே, போலாம். சோளத்து இதில் இருக்காரா? இதில் ஏன் இறக்குற? அந்த வயலாக தான் இருக்கும். எத்தனை வயலாக தெரியலையே. நாம் ஓட்டல. ஓகே ப்ரோ, ஒரு 4 வயல் ப்ரோ சொல்லிட்டாங்க. ஒரு கால். இது எதுக்கு இப்படி ஓட்டுறோன்னு வச்சாங்க. இது வந்து எல்லாம் சேர் ஓட்டுற வயல். அதனால் ஓட்டி வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நெல் எடுத்துகிட்டு அப்படியே போட்டது தான். 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணு. 2 வீல் டிரைவ் பார்க்கலாமா ப்ரோ? 2 வீல் டிரைவ் பர்ஃபார்மன்ஸ் கேட்குறீங்கள, பாருங்கள். இது வந்து 2 வீலரோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்கும். தெரியுதா? டயர் எவ்வளோ ஸ்லிப்பேஜ் ஆகுது நல்லா விட்டு பாருங்கள். வண்டியோட ஆர்பிஎம் எவ்வளோ டெப்த்து டவுன் ஆகுது. 5 ஆர்பிஎம் கொடுத்து M2வில் ஓட்டிகிட்டு வரோம். ஓகேவா? இது 2 வீல் டிரைவோட பர்ஃபார்மன்ஸு. 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணும் போது நான் காட்டுறேன் எப்படின்னு. பிரேக்லாம் ஓப்பன் பண்ணல, வரப்பில் கொண்டு போய் விட்டுட்டான். நெல்லக்கட்டை ஓட்டுற மாதிரியே இருக்குதாட்டுக்குது. அதே மாதிரி இப்போ 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணிட்டான். இப்போ பாருங்க எப்படி இருக்கு. இருக்கிறது பாரு, 4 வீலும் ஒன்றும் பெருசாக வந்து வீல் ஸ்லிப்பேஜே இருக்காது. ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷமாக ஓட்டதுனால புல்லு எப்படி பிடிக்குது பாருங்க. வண்டியே அப்படி தவ்வுது. இதில் வந்து ஒரு நண்பர் சொல்கிறாரு ப்ரோ, எனக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ நீங்கள் வந்து எதுக்கு ப்ரோ இந்த கியரில் ஓட்டுறீங்க? லோ தேடலே 5 கலை போட்டுனா வண்டி ஃப்ரீயாக போகும் அப்படின்னு சொல்கிறாரு ப்ரோ. அது எப்படி ப்ரோ ஓட்டுறது? இப்போ இதில் வந்து M3யில் ஓட்டுங்க, வண்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக போகும். எதுக்கு ப்ரோ M2வில் போட்டு ஓட்டுறீங்க? இதே பைசன் பை பூமி புத்திராவாக இருந்தாலும் லோ தேடில் ஓட்டினாவே வண்டி அசால்ட்டாக போகும். எதுக்கு ப்ரோ நீங்கள் வந்து லோ செகண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இது மாதிரி ஒரு கரிசல் மண், இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மண், களிமண். இந்த மண்ணில் எப்படி ப்ரோ அப்படி ஓட்டுறது? இந்த பார்ட்டி வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரே சால் தான். இது வந்து 2வது சால் ஓட்ட முடியாது ப்ரோ. ஏன்னா 2வது சால் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக பில்லு அரிச்சிக்கிட்டு வரும். ஓகேவா? அதனால் ஒரே சால் தான் இது வந்து ஓட்டுறது. இப்போ வந்து M2க்கு வண்டி வந்து இந்த அளவுக்கு 1.5 RPM ட்ராப் ஆகி இன்ஜின் வெளியே எடுக்குது.
இதில் எப்படி நாம் வந்து ஓட்டுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். லோ தேடலை இந்த களிமண் காட்டில் நாங்கள் ஓட்டுவோம் ப்ரோ, வண்டிக்கே அனத்தம் இல்லாத ஓட்டுவோம் அப்படிங்கிற நண்பர்கள் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு M3 போட்டு இலக்க சொல்கிறேன், வண்டி எப்படி சங்குதுன்னு பாருங்கள். இருங்க அந்த மூளையில் டர்னு ரிவேர்ஸ் எடுத்து போடும்போது நான் M3 ஓட்ட சொல்கிறேன், வண்டி எப்படி RPM ட்ரவுன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இது இப்படி ஓட்டி விட்டோம்னா இது அப்புறம் சொல்கிறேன். இது எங்கே போய் எல்லாம் பார்த்தா ஆகாது, டயர் தேய் தான் சுஜித்துக்கு. என்ன அப்படி பிடிக்குது பார்த்தீங்களா வண்டியை. சுண்ட M3 போட்டு பாரு. வரப்பு 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 M3 போடு. M3 வண்டி இருக்குதா போட்டு பாரு, கொஞ்சம் ஒரு நவுத்து பார்த்தீங்களா ப்ரோ. M3 பாருங்க கிளச் விட்றான் பார்த்தீங்களா. இதே வேலைக்கே அவ்வளோ வண்டியே நவுரில், அந்த அளவுக்கு லோடு பிடிக்குது. இதில் எப்படி M2K மாற்றுற மாதிரி இருக்குது. வண்டி எப்படியே பூச்சி ஆடுது அது என்ன தூக்கி. நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ இவ்வளோ டெப்த் எது கொடுத்து ஓட்டுறீங்க, கம்மியாக கொடுத்து ஓட்டுங்கண்ணே. இது சேடை ஓட்டுறது ப்ரோ. இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அதோட ரீசனை. ஒவ்வொரு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கலப்பையை போட்டு சேர் ஓட்டுவாங்க. ஏன்னா இப்படி வந்து கலப்பையை போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். எனக்கும் ரொம்ப நாள் டவுட்டு. அது சேத்துல வந்து கலப்பையை போட்டு ஓட்டுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. எவ்வளோ வண்டி திரும்ப அனுத்தம் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். கேஜுவல் போட்டு கலப்பையை போட்டு ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து ஸ்லிப்பேஜே ஆகாது ப்ரோ. எப்படி ஸ்லிப்பேஜ் ஆகும், கேஜுவல் எப்படி ஸ்லிப் ஆகும், அந்த அளவுக்கு வண்டி உள்ள கிரௌண்ட்லாம் அந்த அளவுக்கு பிடிக்கும் ப்ரோ. இப்போ இது மாதிரி வந்து 5 கலப்பையில் நீங்கள் ஒரு சால் ஓட்டி விட்ருங்க. மரக்காடாக இருக்கும் போதையே ஓட்டி விட்டுட்டு ரொட்டேட்டர்லையாகட்டும் கேஜுவல்லையாகட்டும் நீங்கள் ஓட்டுங்க. பேர் ஆகலைன்னா என் பேரையே மாற்றிக்கிறேன். நாங்கள் வந்து இப்படி தான் ப்ரோ ஓட்டுவோம். இப்போ இது வந்து ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இது எதுக்கு வேலை இல்லைன்னு 5 கலப்பை ஓட்டணும், சேடை ஓட்டும் போதையே வந்து கேஜுவல் போட்டு ஓட்டினா அதெல்லாம் சூப்பராக கேஜுவல் கலப்பை மாட்டி ஆம்பு கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை ஏதோ ஒன்று மாட்டி ஓட்டினா சூப்பராக உழவாயிரும். இது எதுக்கு ப்ரோ, அது எதுக்கு ப்ரோ அந்தளவு ரிஸ்க்கு. நமக்கு தண்ணி விட்டு குழப்பினா கற்றுன்னு ஆகணும். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 20 நாள், இப்போ தான் நாற்று விட்ருக்குறாங்க, இன்னொரு 20 நாள் அதிகபட்சம். 20 நாளில் எப்படி சொல்கிறது, இந்த வேகமாலாம் ஓட்ட முடியாதான். 20 நாளில் இந்த புல்லெல்லாம் செத்தும் போயிடும். அப்படி கேஜுவல் வேணால் வண்டி உள்ளே விட்டோம்னாவே வண்டியே திணறும். வெறும் கேஜுவல் வண்டி வெளியே போகிறதுக்கு. எங்கள் சைடு வந்து ரொட்டேட்டர் போட்டு ஓட்ட மாட்டோம் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் கேஜுவல் தான். ரொட்டேட்டரும் போட்டு ஓட்ட மாட்டோம், ஆஃப் கேஜுவலு. ஏன்னா இங்கே சேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழங்கால் ஆழத்துக்கு கீழே இறங்கும். நார்மலாக சும்மா கேஜுவலுக்கு. ஏன்னா இங்கே எங்கள் சைடு வந்து பருத்தி, அதை விட்டால் வந்து நெல் தான். அதனால் பருத்தி காட்டுக்கு எல்லாருமே 5 கலப்பை 2 சால் ஓட்டி ரொட்டேட்டரில் ஓட்டி ஆம்புகள் ஓட்டி தான் பார் ஓட்டுவோம். ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாத்து வயலுமே வந்து ஈரமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன், பதமாக இருக்கும். இப்போ இது 4 வருஷம் ஓட்டாதனால இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். பாரு மண் பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸ் ஆகி உடச்சி போய் கிடக்கு, தெரியுதா உங்களுக்கு? எங்கே ப்ரோ நீங்கள் கலப்பையே அழுத்த மாட்டேங்கிறீங்க, மேலாவில் போகுது அப்படின்னீங்கன்னா இங்கே இந்த M2 கியருக்கே வண்டி இந்த பாடுபடுது இந்த டெப்த்துக்கு. இன்னும் இதுக்கு மேலே அழுத்தினோம்னா வண்டி இழுக்காது. அங்கே வந்து பில்லும் வந்து கலப்பையில் பாருங்கள் எப்படி ஏறிக்கிட்டு கிடக்குது, தெரியுதா? இதுக்கே வந்து சுவிட்சு ஒவ்வொரு இடத்துல வந்து லைட்டாக ஒரு நாள் தூக்கி கொடுத்தா தான் அந்த பில்லெல்லாம் உள்ளே மாட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியே போகுது. ஆனால் மேலே ஏறதான் ப்ரோ அந்த மாடு கட்டி மேக்ஸிமம் வந்து நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. வெள்ளாமை கட்டுற காட்டில் இந்த மாட்டை கட்டுறது, ஆட்டை கட்டுறது, இறமையை கட்டுறது, இது மாதிரி காட்டெல்லாம் போட்டு தாம்பு கட்டினோம்னா ஓட்டம் மோத வந்து 1க்கு 4 மடங்கு ஓட்டுக்கூலி சார்ஜ் அதிகமாகும் ப்ரோ. வண்டிக்காரர்லாம் நீ சொல்லுங்கள் உண்மையாக பொய்யான்னு. ஒரு மாடு கட்டிட்டாலோ ஒரு இறமையை கட்டிட்டாலோ ரொம்ப இருளாயிரும். அதனால் வந்து இது உண்மையாக பொய்யா, ஓட்டம் மோத வந்து மண் வந்து எப்படி சொல்கிறது பூவாட்டம் வராது.
வந்தால் வந்து செராயாக வரும், இல்லைன்னா மண் கட்டி கட்டியாக வரும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பவுடர் மாதிரி வராதுன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான் ப்ரோ. நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா போன வாரம் கீழே விழுந்துட்டோம் ப்ரோ. என்ன ஆகி போச்சு, ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது நாய்க்கு திடீர்னு எப்படி தான் குறுக்க வந்துன்னு தெரியல, வந்துருச்சு ப்ரோ. அதனால் கீழே விழுந்ததில் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த மணிக்கட்டையில் லைட்டாக இது ஏன் துணி சுற்றிருக்காருன்னா மழைக்குதான் வந்துச்சுன்னா நனைஞ்சு போயிடும். ஒரு சேஃப்டி இன்சூரன்ஸ் சுற்றி வச்சுக்கிறேன். மணிக்கட்டில் லைட்டாக எலும்பு ஒடியில் ப்ரோ, லைட்டாக ஒரு மூளையில் மட்டும் லைட்டாக பேரல் ஆகிடுச்சு. அதனால் ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. நானும் வீட்டில் ஒரு வாரமாக படுத்துருந்தேன் ப்ரோ, என்னால் முடியல. அதனால தான் சரி வண்டியோடனாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ வந்தேன். நீங்களே சொல்லுங்கள், வண்டிக்காரெலாம் ஏதோ ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு தான் இருப்போம். வண்டிக்காரெலாம் மேக்ஸிமம் வீட்லேயே உட்கார மாட்டோம். அப்படி இருக்கும் போது ஒரு பறவையை பிடிச்சி ஒரு கூண்டில் அடைச்சா எப்படி இருக்கும், அந்த நிலமை தான் ப்ரோ ஒரு வாரமாக. நீங்களும் அதை அந்த வழியை அனுபவிச்சவங்க கண்டிப்பாக அதை பற்றி தெரியும். கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, ஆனால் ஏன்னா ஒரு வாரமாக வீடியோ போடல உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டாக எப்படின்னா இருக்குது, சீக்கிரம் நல்லா இருங்கண்ணா, நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு நிறையா பேர் சொன்னீங்க ப்ரோ. ரொம்ப அந்த சொன்ன உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ விவரமாக போனாலும் ஏதோ ரைட்டம் இது வரலாம். நான் பைக்கு கேட்டுட்டு கீழே விழுந்ததே இல்லை ப்ரோ வாழ்க்கையில். எனக்கு இப்போ வயசு 35 வருஷம் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கீழே விழுந்து எனக்கு இது இவ்வளோ பெரிய ஃப்ராக்ஸ் ஆனது இப்போ தான் ப்ரோ. ஒரு தான், ஆனால் இது ஒரு ஃப்ராக்ஷன் கூட சொல்லுவீங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு அடிப்பட்டவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் நம்மளுக்கு இது தானே ஃபஸ்ட்டு. இப்போ இதனால் எவ்வளோ தெரியும். கரெக்டாக சீசன் டைம், இனிமேல் சேடை ஓட்டுறதுக்கு கேஜுவல் கழட்டணும், பூட்டணும், எல்லாத்துக்குமே இப்போ முன்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவில் மட்டும் இருந்தானா கூட அவனை பிடிச்சி நான் கேஜுவல் கழட்டிக்குவேன், பூட்டிக்குவேன், எல்லாம் பண்ணிக்குவேன். இப்போ எல்லாத்துக்குமே ஆள் வேணும். நான் வண்டியோட கூட வேணால் போயிட்டு வரலாம். ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு கைக்கு அதிகம் ஸ்ட்ரென்த்து கொடுத்து வேலை செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க அடிப்பட்டவங்கலாம். நீங்களும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், அப்படியா எப்படின்னு. பின்னாடி இதனால் ஏதாச்சும் நம்ம ஒரு வேலை செய்யும் போது வலி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா, இல்லை ஒரு 2 மாதம் கையை நல்லா வச்சுருந்தா பின்னாடி எதுவும் பிரச்சனை வராதா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, 1000 பேர் சொன்னாலும் மனசு கொஞ்சம் பக்கான்னு அடிச்சுது. பின்னாடி இது வேலை செய்யும் போது ஏதோ ஸ்பேனர் போட்டு இழக்கும் போத ஏதோ வலி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமா, இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ. கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்து கையை வச்சுக்கிட்டோம்னா எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா அது மாதிரி மறுபடியெலாம் வலிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு வச்சுக்காங்களா. முன்னாடி வெயிட்டு போட்டே ஆகணும்ன்றாங்க பாருங்கள். முன்னாடி வீடு எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள், தெரியுதா? முன்னாடி போட்டுறேன் நான் ஒரு வித்தியாசமாக பம்பர் போட்டு பம்பரில் வெயிட்டுகள் ஏற்றலான்னு ஒரு ஐடியா ப்ரோ. இந்த பஞ்சாப்காரனுங்க இந்த பெரிய வண்டியில் 70 HP இருக்குமில்ல ப்ரோ, அது மாதிரி வெயிட்டுகள் பஞ்சாப்காரர்கிட்ட தான் ப்ரோ இருக்குது. அவனுங்களை கேட்டால் அந்த வெயிட்டுகள் 40,000 சொல்கிறாங்க ப்ரோ. அந்த 40,000த்துக்கு பேசாமல் நானே பம்பர் போட்டலான்னுக்கிறேன். இந்த 40,000த்துக்கு முதல்ல அவன் பணத்தை ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ண சொல்கிறான் ப்ரோ. அப்புறமேட்டு தான் நான் கொரியர் போட்டு விடுவேன் அப்படிங்கிறான். இதான் தெரிஞ்சாலாக இருந்தால் ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. இவ்வளோ தூரத்தில் நம்ம ஆர்டர் போட்டு நாளைக்கு எதாவது எஸ்கப்ஸ் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் நான் 6க்கு 2 சேனல்லையே சேனலில் பம்பர் போட்டு நம்ம பைசன் பயலுக்கு இதில் அது மாதிரி பம்பர் போட்டு கீழே பைசன் பை வெயிட்டுகள் இருக்குதுல்ல, அது கல் பக்கத்துக்கு 3 கல் 6 கல் இல்லைனா 8 கல் வெயிட் மாட்டலான்னுக்கிறேன். இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எப்படின்னு 1 மாதம் ஆயிரம் ப்ரோ. என் கையெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகணும். ரெடி ஆனால் தான் அந்த வீடியோ ரெடி பண்ண முடியும். நான் அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் நல்லா ரெடி பண்ணி போடுறேன். இதுக்கு டாப்பு போடலான்னு இந்த வாரத்தில் எல்லாம் ரெடி பண்ணோம். அதுங்காட்டி தான் எனக்கு அதுங்காட்டி சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்காங்களே. இல்லைனா டாப் போட்டுருவோம் இப்போ ப்ரோ. இப்பயும் பாருங்க, சுஜித் பைசன் பை தான் எடுத்துகிட்டு போகலாமா. காடு காஞ்சி போய் கிடக்குதுடா, பைசன் பையே நம்மளுதே ஏற்கனவே கொஞ்சம் அஸ்கின் தான் இருக்குது, இன்ஜின் வேலை செய்யலை, அதனால் இதை எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம்டா சுஜித்து அப்படின்னு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ட்ரிக்ஸ் நடக்குது. என்னன்னு தெரியுதா, பக்கத்து வெயிலில் போய் வெளியேறுவோம். இருங்க அடுத்த இதில் காட்டுறேன் அது எதுக்கு அப்படி ஏறுறான் என்ன பண்ணுறான்னு அது ஒன்று சொல்கிறேன். இருங்க, ஓரளவுக்கு எல்லாம் மண் பேர்ந்துக்கிச்சு. எதோ சாமி பண்ணிக்குமோ, நான் கூட இன்னும் மோசமாக இருக்குமோன்னு நினச்சேன். பாம்பு எடுத்து வாயில் போட்டுக்கா, பாம்பு இருக்குதா.
இவ்வளோ போன்ற பில்லில் பாம்பு இருந்தாலும் தண்ணி பாம்பு இருக்கும் ப்ரோ, வேறு எதுவும் இருக்காது. பாருங்க இதெல்லாம் நாற்று விட்டாங்க தெரியுதா, நாற்று விட்டுட்டாங்க, இன்னும் ஒரு 20 நாள் ஆகும். ஓகே ப்ரோ, இந்த மூளையில் இப்படி போகிறாங்கல்ல, வண்டி திருப்பி போட்டு சுண்டா நேரம் போ, இப்படி வந்து இப்படி வயல் மட்டும் ஓரளவுக்கு மட்டமாக இருந்துச்சுன்னா ப்ரோ, இது மாதிரி ஒண்டை போயிட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் இப்போ ஒண்டை போயிட்டானா, இப்போ என்ன பண்ணுவான், ரிவேர்ஸ் வந்து திருப்பி போட்டு ரிவேர்ஸ் எடுத்தால் மூளை வந்து சுத்தமாக உழவாயிரும். ஒவ்வொருத்தரும் ரொம்ப டவுட்டாக இருக்கும், ஏன் ப்ரோ மூளை வந்து 5 கலப்பை வச்சு விட்டா அந்த இடத்துல இருந்து உழவாவில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த இடத்துல அவ்வளோ நிலம் வந்து உழவாவாது கிடக்குதும்பாங்க. இது மாதிரி நீங்கள் ஏறி திரும்பினீங்கன்னா, இதே வந்து மண் வரப்பாக இருந்தால் தான் ப்ரோ ஏறணும். இப்பயும் சொல்கிறேன், கல்லுக்கிட்டு வரப்பில் ஏறிப்படாதீங்க, டயர் பட்டுன்னு போயிடும், அடிபட்டு போயிடும். இப்போ சுஜித்துவை இந்த மூளையில் வச்சு எடுப்பான் பாருங்க, எப்படி கலப்பை இறங்குதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இந்த மூளை உழவாயிடுச்சா, அவ்வளோதான். அதனால் வந்து கல்லுக்கிட்டு வரப்பில் ஏறாதீங்க, முழங்கால் உயரத்துக்கு மேலே இருக்கிற வரப்பில் ஏறாதீங்க. கொஞ்சம் வயல் மட்டமாக இருந்தால் ஏறிக்கலாம், இல்லை வயல் உயரமாக இருக்குது அப்படின்னா வேறு வழியே இல்லை, கஸ்டமர் தான் அதை வெட்டி ஆகணும் ப்ரோ. அவ்வளோதான், இன்னும் 2 சுற்று ஓட்டிட்டு அடுத்த வயலுக்கு போக வேண்டியதான். குட்டானா கட்டுது, விஜித்து மூக்கால் அழுகுறோம். ஓகே நண்பா, ஒரு வழியாக இந்த வயல் ஒரு சால் ஓட்டி முடிஞ்சாச்சு. அடுத்தது பக்கத்து வயல். ஆடும் பரப்பெல்லாம் பேத்துப்படாத. எங்கடா இறங்கவே இல்லை, இறங்குது எங்கடா இறங்கல. இது அந்த வயலோட இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது ப்ரோ. அது மாதிரி ப்ரோ, ஒரு 5 கலப்பையே ஓட்டுறீங்களோ எந்த கலப்பையை ஓட்டுறீங்களோ ஒரு சின்ன டிப்ஸு, அது ரைட்டாக தப்பான்னு தெரில. ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லுங்கள், தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள். முதல்ல ஓட்டும் போது நீங்கள் வந்து குறுக்கு சாலை முதல்ல ஓட்டிக்காங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஓட்டும் போதே தெரியும், மடக்கி ஓட்டுற சாலை வந்து ஃபஸ்ட்டு ஓட்டிக்காங்க. 2வது சாலை ஓட்டுறீங்கள அதை வந்து நேரில் பிடிச்சி ஓட்டிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு திட்டு மாதிரி தெரியுதுல்ல, அது வரலாம் வயலுக்குது. ஆனால் குறுக்கு ஓட்டினா இதுக்கும் தான் வயலுக்குது. இதே 2 சால் நாங்கள் ஓட்டினோம்னா என்ன பண்ணோம்னா, முதல்ல வந்து குறுக்க ஓட்டிவிடுவோம். இப்போ ஓட்டிருக்கிறாப்புல இந்த இப்படி வந்து பார்த்தீங்களா, இப்படி ஓட்டிவிடுவோம். இப்போ ஒரு சாலுங்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா நெட்டில் பிடிச்சி ஓட்டிவிடுவோம். கலப்பையை தூக்கினா வந்து மேலே வந்துடுதான். அதனால் வந்து ஒரு நூல் தூக்கணும்னாவே கலப்பை மேலே மிதக்குதுங்க மாமா, கலப்பையை தூக்கிறதுக்கே வழி இல்லை. தூக்கணும்னா உடனே கலப்பை மண்ணை விட்டு வேலை வந்துடுது, திரும்பி ரிவேர்ஸ் போட்டு தான் இழக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் இதெல்லாம் மாடு கட்டி ரொம்ப டெப்த்து இறுகி போச்சு ப்ரோ. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுதான். கொஞ்சம் ஓட தூக்கிவிட்டா கலப்பை மண்ணை விட்டு வெளியே வந்துடும். உங்களுக்கே தெரியும், நிறையா நண்பர்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மணல் கண்டம் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் பெருசாக தெரியாது ப்ரோ. இது மாதிரி வயக்காடு இந்த நெல்லங்கட்டை ஓட்டுற நண்பர்களுக்கு வேணால் தெரியும். கலப்பையை லைட்டாக தூக்கிட்டா மண்ணை விட்டு மேலே வந்துடுறதெல்லாம் வந்து அந்த வயக்காடு பற்ற ஓட்டுற நண்பர்களுக்கு அது தெரியும். அது ஆமாவா இல்லையான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இல்லை நாங்கள் தான் இப்படி ஓட்ட தெரியாத ஓட்டுறோமா என்னன்னு சொல்லுங்கள். விஜித் வேறு எந்திரிச்சு நின்றுக்கிட்டார். என்ன பண்ணுற, வச்சு விட்டான் அவன் பாட்டில் வச்சு விட்டு செட்டிங்கை போட்டுவிட்டு இறங்கிட்டான். அப்படியே எழுதிட்டு போகுது. முன்னாடி வெயிட் இருந்தால் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், வெயிட் இல்லாத போச்சு. ஓகே நண்பா, இது மாதிரி டைட்டான காட்டில் ஓட்டுறதுல தான் வந்து இந்த டயர் வந்து சீக்கிரம் கடன்னு தேஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு மித்தபடிக்கு நாங்கள் உழவு ஓட்டுறதா ரொட்டாட்டர் ஓட்டுறதெல்லாம் மேக்ஸிமம் டயர் போகாது. இது மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டைட்டு காடு இந்த 5 கலப்பை ஓட்டுறதுல தான் எங்களுக்கு டயர் வீணாக போயிடுது. வேறு வழி இல்லை, எங்கள் சைடெல்லாம் ஓரளவுக்கு காய வச்சு தான் ப்ரோ ஓட்டுவாங்க 5 கலப்பை ஓட்டுறவங்கெல்லாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஓரளவுக்கு டெப்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி காய வச்சு தான் ஓட்டுவான்னு வச்சுக்காங்களேன். ஒரே சால் தான். நாளைக்கு இந்த வயலை வந்து நான் சேடை ஓட்டும் போதையும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் மேக் பண்ணுறேன். அதில் எப்படி இறங்குது என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க ப்ரோ. மண் அப்படியே காஞ்சி போய் கிடக்கிறதுனால
பலன்னு பேருது. ஆனால் வண்டி M2 கியரில் லோடு வாங்குது. M2 எப்படி தான் M3 லோ தேர்டு இதெல்லாம் ஓட்டுவாங்கன்னே தெரில ப்ரோ. நீங்களாம் என்னென்ன கியரில் அந்த 5 கலப்பை அந்த மகேந்திரா சீரீஸுக்கெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் என்னென்ன கியர் இது மாதிரி டைட்டான காட்டுக்கெலாம் என்ன கியர் யூஸ் பண்ணி ஓட்டுவீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. ஆனால் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா M2 இல்லை M3 M3 வேலைக்கு ஆகாது 5 கலப்பி. நான் மாற்றி சொல்கிறேன் பாருங்க. M2 அதை விட்டால் M1 515 எவ்வளோ தான் காஞ்சிருந்தாலும் லோ செகண்டு தான். லோ தேர்டெலாம் போட்டோம்னா அந்த இன்ஜின் எதுக்கு இல்லாத ஆகி போயிடும் ப்ரோ. ஒரு சாலுங்கிறதுனால அந்த மூலையில் கொஞ்சம் லைட்டாக சொட்டை, அதனால் அதை ரிவர்ஸ் போட்டு எடுக்கிறாரு. இப்போ பாருங்க ஓரளவு எவ்வளோ ஆழம் இறங்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் போட்டுக்கிற லோடு போல்ட்டு பார்த்தீங்கன்னா அரைக்கா போல்ட்டு. கண்டிப்பாக அந்த லோடு போல்ட்டு வந்து கட் ஆகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து 5 கலப்பைக்கு வந்து லோடு போல்ட்டு போடுவாங்க, கட்டே ஆகாத மாதிரி போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா கையில் வருது பாருங்கள் உறிஞ்சி சாப்பிட்டு ஒன்று கட் ஆனால் கலப்பை சைடு கட்டாகி போயிடும். இல்லையா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வண்டி பக்கம் வருதுல கம்பெனி பின்னு, அந்த பின்னு உறிஞ்சி சாப்பிட்டு கட்டாயிடும். ஒரு முடியாத பட்சத்துக்கு லோடு போல்ட்டு கட் ஆகணும். ஒரு பாறையிலே ஒரு கல்லுலேயே மாட்டினா கட் ஆகணும். அது அப்போ தான் வந்து வண்டியோட பின்னு செட்டுக்கெலாம் கொஞ்சம் அணத்தலான்னு வச்சுக்காங்களேன். ஓகே ப்ரோ, இந்த 5 கலப்பை வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தப்பாக இருந்தால் திருத்திக்கிறேன். இல்லை இப்படி பண்ணுங்க ப்ரோ இன்னும் நல்லா இருக்குனாலும் சொல்லுங்கள். அது மாதிரி பண்ணி வரேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது நீங்கள் சொல்கிற கமெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா அதை இன்னும் 4 பேருக்கு நானும் ஷேர் பண்ணி விட்றேன். எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் ப்ரோ. எத்தனையோ பேர் வண்டி வச்சுருக்கிறாங்க, நிறையா பேர்த்துக்கு பாவம் எப்படி சொல்கிறது, நிறைய அடிப்படை விஷயம் தெரியாத நண்பர்கள் கூட இருக்கிறாங்க. அதே மீங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கெல்லாம் இதில் என்ன வருது என்ன மீதி ஆகுதுன்னு ஒவ்வொரு வண்டி வச்சுக்கிறனவங்க இதோட அனுபவம் எல்லாம் கண்டிப்பாக தெரியும். அதனால் எத்தனையோ நண்பர்களுக்கு தெரியாதவங்க இருப்பாங்க. அதனால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நானும் அதையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். எல்லா நண்பர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கட்டும் ப்ரோ. அதே மாதிரி நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணி இந்த யுவோ டெக் ப்ளஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படிங்கிறீங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த வண்டி வந்து ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோ மனசாட்சி விட்டு சொல்கிறேன் ப்ரோ, வண்டி நல்லா இருக்குது ப்ரோ, எடுங்க ப்ரோ. நான் ஒவ்வொரு வீடியோக்கும் இந்த வண்டியை வீடியோவை போடும் போது ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ப்ரோ. தைரியமாக எடுங்க, வண்டி நல்லா இருக்குது. 4 வீல் டிரைவ் எடுங்க, டூயல் கிளச் எடுங்க, சிங்கிள் கிளச்சு எடுத்துடாதீங்க, டூயல் கிளச் எடுங்க. இது மாதிரி உழவு ஃபீல்டு ஓடுறீங்க 4 வீல் டிரைவ் எடுங்க. கம்பெனிக்காரன் ஃப்ரெண்டு வெயிட்டே தேவையில்லம்மா. இப்போ உங்களுக்கே தெரியும் எந்தளவு தூக்குது, எந்தளவு ஃப்ரெண்டு வீல் ஸ்லீப் ஆகுதுன்னு தெரியும். ஃப்ரெண்டு வீல் வெயிட் போட்டால் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த 4 வீல் மூவிங் வந்து இது மாதிரி 5 கலப்பை ஓட்டும் போது தான் ப்ரோ இந்த ஃப்ரெண்டு வீல் வந்து வெயிட்டு பத்தாததுக்கு எப்படி ஸ்லிப்பேஜ் ஆகுதுன்னு தெரியுது ப்ரோ. இதே வந்து ஆம்பு கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பைகளாம் ஒன்றும் தெரியல. இந்த 5 கலப்பை ஓட்டும் போது தான் வந்து ஃப்ரெண்டு வீல் வெயிட் இல்லாதனால எவ்வளோ ஸ்லீப் ஆகுதுன்னு தெரியுது. ஆனால் கம்பெனிக்காரரை கேட்டால் என்னங்கிறாங்க, வண்டி ஓவர் வெயிட்டுங்க, ஸ்லீப்பேஜே ஆகாதுங்கிறாங்க. ஆனால் இப்போ கூப்பிட்டு அந்த கம்பெனிக்காரரை கேட்டால் வச்சுக்கோங்க, நீங்கள் ஓவராக வண்டிக்கு டெப்த்து கொடுக்குறீங்க, அதனால தான் ஃப்ரெண்டு வீல் தூக்குது, ஸ்லீப் ஆகுது அப்படிமா. நரம்பு இல்லாதனாக்கு எப்படி வேணாலும் பேசுன்னு சொல்லுவாங்களா, அது இப்படி தான். அதனால் 5 கலப்பை நல்லா டைட்டு காடாக ஓட்டணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா 4 வீல் டிரைவ் ஃப்ரெண்டு வெயிட் ஏற்றிக்காங்க. நான் பம்பரில் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நான் அதை போடும் போது எப்படி போடுறேன், எவ்வளோ வெயிட் ஏற்றுறேன் எல்லாம் வீடியோ மேக் பண்ணுறேன் ப்ரோ. கொஞ்சம் இந்த கை கொஞ்சம் நல்லா ஆகட்டும், நல்லானா தான் எல்லா வேலையும் நம்மளால செய்ய முடியும். நம்ம செஞ்சால் தான் கூட பசங்களை வச்சு செய்ய முடியும். எல்லாமே அவனுங்களே வச்சு சொன்னால் எப்படிங்கம்மா அப்படி இப்படின்னு என்னை கேள்வி கேட்டு இதுக்கு நானே இந்த வேலையை செஞ்சு போடலாம்டா அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கி போடுறானுங்கன்னு வச்சுக்காங்களேன். நீங்களும் அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு ஓனராக இருந்து ஒரு டிரைவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. இல்லையா நான் வேறு மாதிரி நாம் ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செஞ்சு விடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே ப்ரோ, இப்போ வண்டியிலிருந்து பார்ப்போம். 1500 RPM வச்சுருக்கிறோம். RPM ரன்னிங்கில்
ஒரு 100 RPM ட்ராப் ஆகுது ப்ரோ. எங்கள் சுஜித் என்னங்கிறான், நெல்லங்கட்டை கூட இந்த அளவுக்கு வண்டியை பிடிக்காதுங்க மேம். பைசன் பையே நம்மளதெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக போவோம். இதெல்லாம் வெறும் பில்லுங்கிறதுனால வண்டியே போக மாட்டேங்குது, பின்னாடியில் தூக்கி விழுவுது அப்படிங்கிறான். ஏன் சுஜித்து வண்டியே போக மாட்டேங்குது. இதில் என்ன 415 பைசன் பை எடுத்து வந்துருந்தோம்னா இன்றைக்கி ஒரு வழி ஆயிருப்பான் சுஜித்து. ஆனால் இது ஃப்ரண்ட் வெயிட் போட்டால் தானே சுண்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த 5 கால ஓட்டுறதுக்கு இந்த கீழே போட்டு ஓட்டுறதுக்கு ஒர்த்தில் ப்ரோ. ஆமாம், M2 1500 RPM. M1 ஓடிட்டு தான் ப்ரோ, M2 இல்லையா? நான் கூட M2வில் போகலையா வண்டி, சங்கு தான். அதனால் M2வில் ஓடல, M1 நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் ப்ரோ. M2 வரணும் என்ன சொன்ன காட்டையே முடிஞ்சிருக்குங்கிறான். M1ல் தான் ப்ரோ ஓடிட்டு இருக்குதான். நான் கூட M3லேருந்து M2 M3லேருந்து M2 நினச்சிட்டாச்சுங்க. ஏமா போனாலும் இன்ஜின் உட்காருது, அதுதானே பிரச்சனை நமக்கு. இன்ஜின் உட்காராத போகணுமே. ரெண்டாவது எல்லாம் குட்டான் கட்டுமே ஓரளவு உடஞ்சிக்கும். சேர் ஓட்டுற வயலுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு காலை இதுக்கே சேர் மிளகாலம் காலம் போவோம். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. சும்மா வச்சிருக்கேன் இந்த பொசிஷனில் வச்சுக்காங்க ப்ரோ. டைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நண்பர் வந்து லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ போட சொல்கிறீங்க. நம்ம பழைய வீடியோவில் பாருங்கள், எல்லாம் கிளியராக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரோ. ஓகே ப்ரோ, 2 வயல் ஓட்டி முடிச்சாச்சு. இன்னும் 2 வயல், அது வந்து கொஞ்சம் சின்ன வயல். இந்த வயலுக்கு பக்கத்து வயலுக்கு தான் அது ஒன்று. இங்கே பாருங்க, இன்றைக்கி தான் வந்து எங்கள் சைடெல்லாம் வந்து நாற்று விட்றதுக்கெல்லாம் சேடை ஓட்டி நல்லா ஊற வச்சுட்டு வந்து நல்லா விதைக்கிறதுக்கெல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரோ. எப்படியும் இன்னையிலிருந்து கரெக்டாக 20 நாள் கழித்து எல்லாம் சேடை ஓட்ட ஆரம்பிப்பாங்க ப்ரோ. உங்கள் சைடெலாம் நாற்று விட்டு எத்தனை நாள் சேடை ஓட்டுவாங்க? இது மாதிரி நாற்று விடுவாங்களா, இல்லை மேடை நாற்று விடுவாங்களா, இல்லை அந்த மிஷினில் நடுற நாற்று விடுவாங்களா? உங்கள் சைடு என்னென்னு கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்க ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வயல் மேல் வயல். டேய் எதுக்குலாம் இருக்கிறா? கிராஸ் போட்டு ஏரியா கலப்பையை ஃபுல்லாக தூக்கு. இது மாதிரி இடத்துல வந்து கலப்பையை ஃபுல்லாக தூக்கணும். 5 கலப்பையை பொறுத்தவரைலாம் மேக்ஸிமம் கிராஸ் போட்டு ஏறுங்க, இல்லைனா வந்து கலப்பாக மாட்டிக்கும். இதுக்கே பாருங்கள் எவ்வளோ கிட்ட போகுது. ஓகே, இந்த வயல் என்ன கண்டிஷன் இருக்குதோ தெரில ப்ரோ. இதுவும் ஓரளவுக்கு நல்லா பதமாக தான் இருக்குது. இந்த குறுக்கு சால் பிடிச்ச ஓட்டினா இதுதான் சல்லை. ஏன்னா வண்டி தலைமாட்டுக்கெலாம் வந்து எப்படி சொல்கிறது, தூக்கி பிடிச்சா தான் வண்டி திரும்பும். அதனால் இது பாருங்கள், அந்த புளியா மரம் ஒன்று தெரியுது பாருங்களா, அது வரல நெட்டு சாலில் பிடிச்சி ஓட்டி போடுவோம். நெட்டு சாலில் பிடிச்சி ஓட்டினோம்னா கலப்பை வந்து தலைமாட்டு தான் தூக்குவோம். அப்படியும் உழவு இல்லைன்னா இப்படி குறைக்கலை போட்டு 2 இழுப்பு இழுத்து விடலான்னு வச்சுக்காங்களேன். போதும் அவ்வளோட. அதே பக்கத்து கட்டுக்கு ஒரு வரப்பு ஏற்கனவே ஒரு வண்டி ஏறுற இடத்துல புட்டுவிட்டோம். அதனால் வந்து திட்டினாங்கன்னா ஏன் வம்பு. அது உழவல்னா கூட கேஜுவலில் எப்படி சொல்கிறது, கேஜுவலில் சுற்றி போட்டு எடுத்துக்கலாம் ப்ரோ. எவ்வளோ ஸ்லீப் ஆகுது பாருங்களேன். மண்ணு தான் எல்லாம் மாட்டை கட்டி இறுகி போயிட்டு ப்ரோ. அடியிலெல்லாம் மண் ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது.
வேறு எந்த அளவுக்கு மண்ணுது. இப்போ நெட்வொர்க்கில் ஓட்டிக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையும் வச்சுக்காங்களே. காக்காய்க்கெல்லாம் இன்றைக்கி சரி வேட்டை. நல்லா நிறையா அடியில் புழு வருது. புழு சாப்பிட்றேன். சரி எந்த அளவுக்கு சுற்றுது 4 வீலும் கரன்னு சுற்றுது. ஓகே நண்பா, அந்த வெயிலுக்கு இந்த வெயில் கொஞ்சம் ஈரம் நல்லாவே இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியுதுன்னா, மேலே ஈரமே கொஞ்சம் பிடிப்பு கம்மியாக இருக்குது. வண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக போகுதுன்னு வச்சுக்காங்களேன். நாங்கள் கூட M2 ஓட்டுறான்னு நினச்சேன் ப்ரோ. M1 தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். M2 வண்டி லோட் ஆகுதான் ப்ரோ. M1 தான் போட்டு நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நீ எப்படி ப்ரோ M3 போட்டு ஓட்டுறீங்க? இவ்வளோ டைட்டான காட்டெல்லாம் M3 போட்டு ஓட்ட முடியுமா என்னான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. நிறையா பேர் இதை சொல்கிறீங்க, என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால் மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. இவ்வளோ டெப்த்து பிடிச்சி இந்தளவு லோடு பிடிக்கும் போது M3 ஓட்ட முடியுமா, இல்லை பைசன் பையில் வந்து லோ தேடலை ஓட்ட முடியுமா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு செம்மண் பூமியாக இருந்தால் அது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி நிலத்தில் அப்படி பண்ண முடியுமா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இதுக்கு தான் வந்து நெட் சால் ஓட்ட சொல்கிறதுன்னு வச்சுக்காங்களேன். இதை வந்து குறுக்கில் நம்ம ஓட்டினோம்னா உழவே ஆகாது. தலைமாடு தூக்கி பிடிச்சா தான் வண்டி திரும்பும். ஆட்டி வந்து என்னப்பா உழவே ஆகலைங்க நம்பாங்க. என்றைக்குமே 2 சால் ஓட்டுனா வந்து ஃபஸ்ட்டு குறுக்கு சால் ஓட்டுங்க, நெட் சால் ஓட்டுங்க. ஒரு சால் ஓட்டினோம்னா நெட்டு சால் மட்டும் ஓட்டுங்க. குறுக்கு சாலில் ஓட்டாதீங்க. அப்படி ஓட்டினீங்கன்னா வந்து காட்டில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வராது. நாம் கை தப்பப்போ பிரேக் லைனிங் அழுத்தி கை வலிக்க பிரேக் தான் அழுத்தி சாகணும். ஆனால் உழவும் நல்லா திருப்தியாக வராது ப்ரோ. இங்கே ஒரு விவசாயி வர்றாரு பாருங்க. இவர் தான் இந்த ஏரியாவோட டானுன்னு நல்லா சொல்லிக்கிறாங்க. எங்கே ஸ்டார்டிங் ஆனால் ஒன்னைங்க ஆனால் ஏற்றிட்டீங்களா? விவசாயி யார்? அதை தான் சொல்கிறேன், விவசாயம் சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரி எல்லாம் பாருங்க, தான் கட்டு போட்டுக்கிட்டு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் மாதிரி சமயத்தில் இதெல்லாம் பண்ணால் நடக்குமா? ஓகே நண்பா, ஒரு வழியாக 3வது வயல் முடிச்சாச்சு. ஒரு 4வது வயல். இது ஒரு வயலையும் ஓட்டிட்டா அவ்வளோதான் ப்ரோ. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கிரவுண்டில் கல் பற்ற போகுது. அண்ணான்னு தள்ளி வா. கல் பற்ற போகுதுடா. படும். போ அண்ணா, அந்த வயலா? போ. இதில் கூட ஏறி போ. அது சின்ன வயலா, அதை ஓட்டி வந்துடலாம். சரி வா. ஓகே, நல்ல கல்லில் படல ப்ரோ. மலார் ஓட்டு வீட்டுக்கு போகலாம். இடுப்பு வலிக்குதா? வேறு வலிக்கலா? இதுக்கே இடுப்பு வலிக்கிறா. நாளைக்கு எப்படி எங்கள் பிள்ளைலாம் தர்றது? காடு மாதிரி தான் இருக்குது. பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? வேகமாக போனால் கீரை குறைச்சிக்கிட்டான். எங்கடா அதோட மிச்சமாகுது. கலப்பையா உள்ளே போகல இந்த வெயிலில். இது எங்கடா போய் கேஜுவலுக்கு வரப்போகுது. ஒரு இடத்துல உள்ளே பூந்துக்குச்சுன்னா போய் இறங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை ப்ரோ. ஒரு இடத்துல உள்ளே நுழைஞ்சிக்கிச்சுன்னா அப்படியே ஓட்டி போடுவான். இப்போ பாருங்க, இப்போ இறங்குதா, இதை வந்து தூக்கவே மாட்டான். அப்படியே வாட்டமாக எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ அந்த இடத்துல தான் கலப்பை இறங்கி இருக்குது. இப்போ ரிவர்ஸ் போட்டு எடுத்தால் கலப்பையை வந்து தூக்கவே கூடாது. தூக்கணும்னா மண் விட்டு மேலே வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே இறங்காதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே டெப்த்தாக கொண்டு போகிற அளவுக்கு பார்த்துக்கணும் ப்ரோ. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எப்படி குறைஞ்சி வச்சுருக்குன்னு பாருங்கள். அப்படியே பிடிச்ச ஏற்றிக்கணும். கலப்பையை மண்ணை விட்டு வண்டி அணைத்ததேன்னு தூக்கிவிட்டோம், மண்ணை விட்டு வெளியே வந்துடும் ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு வண்டி தூக்கி போட்டுக்கிட்டு போகுது. சுஜித்துக்கு வேறு இடுப்பொலி தான். கோவில் குத்தராத போயிட்டேன்.
ஐயையோ என்னால் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லியிருப்போம். வீடியோவில் தான் ப்ரோ கேட்டிருந்தேன், சரி இந்த கமெண்ட் ரீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. நிறையா நண்பர்கள் வந்து முக்கியமான கமெண்ட்லாம் ரீட் பண்ணுங்க ப்ரோ, நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறான் ப்ரோ. அதுங்காட்டி தான் இது மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு ப்ரோ. எப்படியோ வந்தோம் கமெண்ட் ரீட் பண்ணுறதுலாம் இந்த கை கொஞ்சம் நல்லா ஆகணும். இன்னொரு 10 வீடியோவுக்கு அடிப்புறம் தான் கமெண்ட்லாம் ரீட் பண்ணும் ப்ரோ. இதுக்கு வேறு முடியலையாம், குறுக்கு தான். மத்தியானம் வேறு பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டாரா, அதனால் வயிறு வலிக்குதுங்க மாமா தூக்கி போடுறதில்ல அப்படிங்கிறான். நான் ஒரு பக்கம் பிடிச்சா அது ஒரு பக்கம் போகுது, எங்கே நேராகவே போக மாட்டேங்குது அப்படிங்கிறான். இதுக்கு மேலே ஒவ்வொரு நம்பர் சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் ரொம்ப ஓவர் டெப்த்து கொடுக்குறீங்க, அதனால தான் வந்து வண்டி போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க ப்ரோ. இதுக்கு மேலே கலப்பையை தூக்கினா கலப்பை மண்ணை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த டெப்த்துனாச்சும் கொண்டுகிட்டு போனால் தான் ஓரளவுக்கு மண்ணை பேக்கும் ப்ரோ. இதுக்கு மேலே தூக்கணும், கலப்பை மண்ணை விட்டு வேலை வந்துடும். அதனால் வந்து வேறு வழியே இல்லை, டயர் ஸ்லிப் ஆனாலும் இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை ப்ரோ. பாருங்கள் எந்த அளவுக்கு தவிடு திங்குதுன்னு பாருங்கள். ஆனால் இன்ஜினெல்லாம் அமுங்கலை ப்ரோ, M1க்கு அருமையாக போகுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்டுக்கு வெயிட் இல்லை, அதுதான் மேட்ரு. ஃப்ரெண்டு வெயிட் ஏற்றணும், வெயிட் ஏற்றினா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ப்ரோ. டர்னிங்கெல்லாம் கட் ஆகுறது பாருங்கள், 5 கலப்பையே நல்லா ஓரளவுக்கு நல்லா நீட்டாக கட் ஆகுது. பிரேக் மேலே காலை வைக்காதே ஓரளவுக்கு கட் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். கொஞ்சம் அசால்ட்டாக விட்டானா ஓட்டின காட்டில் வந்து வண்டி பூந்துருதான் ப்ரோ. தண்ணி வேறு தேய்க்குதான். இப்போ தான் காட்டுக்காரரை வரும்போதே நான் சொன்னேன், சுண்டு தண்ணி ஒரு பாட்டில் ஊற்றிட்டு போயிடலாம்டா சுண்டு அப்படின்னு. எனக்குலாம் தண்ணி வேணாமாம்மாண்ணா. இப்போ ஆகும்போது நாங்கள் கூட தண்ணி குடிக்கல, இப்போ அவன் தண்ணி கேட்குறான். நான் ஓட்டில் தண்ணி தாகமாக எடுத்து போச்சான் ஜீத்துக்கு. அதே மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தேன், இந்த வண்டி டீசல் ஆயில் எவ்வளோன்னு. கரெக்ட் தான் ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி 8.5 லிட்டர் தான். நான் செக் பண்ணேன், 7.5 இல்லை 8.5 லிட்டர் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி தான் நாற்று விட்ருக்குறாங்க. இது விட்டு இன்றைக்கி முகூர்த்த நாள்னு சொல்லி நெல் விதைச்சிட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 பேர்த்து இருக்குது. அந்தான வெயில் 2ஆக தடுத்துருக்குது. கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில ப்ரோ. கரெக்டாக 20ஆவது நாள் இல்லைனா 21 இல்லைனா 19 இந்த 3 நாளில் சேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிச்சு விடுவான் ப்ரோ. உங்கள் சைடில் நாற்று விட்டால் எத்தனை நாள் கழித்து நான் பயிர் பிடிங்கி வைக்கிற மாதிரி வைப்பாங்க என்னன்னு சொல்லுங்கள் ப்ரோ. நாளைக்கு இல்லை இன்னும் 2 நாளில் வந்து இன்னொருத்தர் வந்து அவருக்கு மேட்டாங்காடு, அவர் வந்து நெல் நாற்று விட்டு 21 நாள் ஆயிடுச்சான். அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போட சொல்லிட்டாரு. அநேகமாக பைசன் போய் நாளைக்கெல்லாம் ரெடி பண்ணி ஆக்சுவலி திங்கள் செவ்வாயில் நான் இறக்குற மாதிரி வரும் ப்ரோ. அந்த வீடியோ உங்களுக்கு எங்கள் ஊரில் எப்படி சேர் ஓட்டுவோம், எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் என்னென்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ப்ரோ. சுஜித்துக்கு தண்ணி வேணுமா, அவர் சொம்பில் கொண்டு வந்தால் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி பெரிய போனியில் கொண்டாந்து எவ்வளோ வேணாமா குடி, பயிர் நம்ப குடி. அடியே ஏன்னா கல்லா குடிக்க சொல்கிறாங்க, தண்ணி தானே ஊந்து போட்டோம். எங்கள் ஊரே தான் கீழே அந்த எஸ்பால்ற பேக்கரியில் டீ போட்டுக்கிட்டு இருந்தாப்புல கேரளான்னு. அவங்க மகனே தான் அவன் 2ஆவது பையன். ஆமாம், இன்னொரு கடை குட்டிக்குது, அது இன்னொருத்தர்கிட்ட வண்டி போயிட்டு இருக்குது. காலேஜ் போயிட்டுக்கிறான், லீவு நாளில் வருவான். இந்த அளவுக்கு ஆர்டர் இருக்கும் போது நான் சின்ன பசங்களை கூட்டு வந்து எப்படி ஓட்டுறது? ஓரளவு ட்ரைனிங் ஆகிறவன் தான் ஓட்ட முடியும். பரவாயில்ல விட, நைட்டு ஜிகிரு தண்ணா தூது வாங்கி குடிச்சிக்கலாம் ஓட்டு. சும்மாண்ணா
ஓகே நண்பா, அவ்வளோதான். இது ஒரு சின்ன பெட்டு தான் ஒன்று இருக்குது, இந்த ஓட்டினா வேலை முடிஞ்சது ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வர லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. அவளால் முடிஞ்சதாக ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏதாவது வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ எதாக இருந்தாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். ஓகேவா நண்பா? அவ்வளோதான் ப்ரோ. இந்த ஒரு வாரமாக வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னா இதுதான், கையில் ஃப்ராக்சர் ஆனதுனால இப்போ கிளியராக தெரியுதா? அதா விரலெல்லாம் ஆட்டலாம், சும்மா மணிக்கட்டில் லைட்டாக டியரில் தான் வச்சுக்காங்களே, அதனால் வந்து ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. எதுக்கும் வந்து நம்ம ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லதில்லை. அதனால் சரி ஒரு வாரமாக வீட்டிலே இருக்க முடியல ப்ரோ. அதனால தான் சரி இன்றைக்கினாச்சும் போய் ஒரு வீடியோ எடுப்போம். சரி நம்ம ஓட்ட தான் மாட்டேங்கிறோம், கூடனாச்சும் போய் சும்மா தானே நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோ வண்டியோட வந்தேன். நிறையா நண்பர்கள் வந்து 415 வந்து தான் 5 இழப்பு பர்ஃபார்மன்ஸ் கேட்குறீங்க. இந்த காட்டெல்லாம் 415 கொண்டாந்து போட்டு ஓட்டணும்னா 415க்கு உடல்நிலை சரியில்லாத போயிடும். அதனால தான் 415 எடுத்துகிட்டு வரலன்னு வச்சுக்காங்களேன். ஒவ்வொரு நம்பர் சொல்லுங்கள், ஏன் ப்ரோ டீலை வந்து இந்தளவுக்கு ஸ்லீப் ஆகிறதுக்கு விட்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஸ்லீப் ஆகிறத விட்றவங்க ஏன்னா வச்சுக்காங்க, ஸ்லீப் ஆகாத ஓட்டலாம். அந்த கேப்பில் நம்ம தூக்கி பிடிச்சோம்னா வச்சுக்காங்க, கலப்பை வந்து மண்ணை விட்டு மேலே வந்துடும் ப்ரோ. திரும்பியும் அந்த இடத்துக்கு ரிவர்ஸ் போட்டு எடுக்கணும். அதனால் ஒவ்வொரு நூலாக தூக்கணும். வண்டி மூவிங் ஆகிடுச்சுன்னா அப்படியே போயிடணும்னு வச்சுக்காங்களா, இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு இந்த இடத்துல வந்து ஒரு நூல் தூக்குனா போதும். ரொம்ப தூக்குனிங்கன்னா மண்ணை விட்டு மேலே வந்துடும், திரும்பி அதை ரிவர்ஸ் போட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடும். இதே ரெண்டாவது சாலுக்கெலாம் இப்படிலாம் ஸ்லீப் ஆகாது ப்ரோ. ரெண்டாவது சாலுக்குலாம் ஓரளவுக்கு வண்டி ஃப்ரீயாக போகணும்னு வச்சுக்கோங்க. அந்த மொதல் சாடு தான் எல்லாம் மாடு கட்டி மிதிச்சுட்டாங்க, அதனால் கப்புன்னு இறுகி போனதுனால ஓட்ட முடியாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இன்னொரு 2 சுற்று ஓட்டினா முடிஞ்சது ப்ரோ. இது வரல இல்லை, இனிமேல் தான். ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர். அவ்வளோதான் முடிஞ்சது.